வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் சின்ன வயசில் பியூர் நைஸ் காயாக இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்படி இருந்தால் தான் எல்லோரும் நம்ம லவ் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி இருந்தேன். எக்ஸாம்பிள், பியூர் பச்சை குழந்த மாதிரி எப்பயும் ஃபுல் ஷேவில் எல்லாட்டையும் சிரித்த முகத்தோட இப்படி தான் இருந்தேன். கைஸ், நான் எப்பயும் சொல்கிற விஷயந்தான் புரிஞ்சுக்கோங்க. நைஸ் கைஸ் குழந்த மாதிரி, பொண்ணுங்களுக்கு குழந்த வேணாம், ஆம்பளை தான் வேணும். இந்த மேஸ்குலினிட்டிங்கிற இந்த விஷயத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பித்தேன். ஒன்ஸ் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் 7 திங்ஸ் உங்களை ஸ்ட்ராங்காக மேஸ்குலின் காயாக காமிக்கும். அந்த 7 விஷயங்கள் என்னன்னு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 1, மஸ்குலர் ஃபிசிக். காய்ஸ், எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, உங்களை ஆம்பளையாக காமிக்கிற ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் மஸ்குலர் ஃபிசிக் தான். ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் ஃபிசிக்கை ஒரு பொண்ணு பார்க்கும்போது அவளுக்கு பச்சையாக தெரியும் நீங்கள் மேஸ்குலின் காயின்னு. சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு பையனை பார்க்குறீங்க, அவனுக்கு மஸ்குலர் ஃபிசிக் இருக்குது, நீங்கள் அவனை பற்றி என்ன நினைப்பீங்க? ஆட்டோமேட்டிக்காக இவன் தான் ஸ்ட்ராங்கு கான்ஃபிடென்ட் நினைப்பீங்களா மாட்டிங்களா? 100% நினைப்பீங்க. இதே தான் பொண்ணுங்களுக்கும். இதை பார்த்தோன்னே அவளுக்கு தெரியும் நீங்கள் ஸ்ட்ராங்கு கான்ஃபிடென்ட் மேஸ்குலின் காயின்னு. பிகாஸ் மஸ்குலர் ஃபிசிக் ஒன்று அவளுக்கு ஈஸியாக வந்துடாது. நம்ம ஜிம்முக்கு போகணும், கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினோட டயட் இருந்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் மஸ்குலர் ஃபிசிக் வரும். இதை ஒரு மேஸ்குலின் காயால் தான் பண்ண முடியும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக லவ் பண்ணுவாள். மேஸ்குலின் ஃபிசிக் பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ராக்டிவ்ங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. செகண்ட், ரோப். சின்ன வயசில் சிம்பு படத்தில் ஃபுல்லாக சிம்பு வந்து கருப்பு கலரில் ஒரு ரோப்பை வந்து கையில் எப்பயுமே கட்டியிருப்பான். பார்க்க நல்லாயிருக்கும். பட் அது அப்போ வந்து எனக்கு பெருசாகவே தெரில. பட் 2012 ஆஷிக் 2ல் ஆதித்யா ராய் கபூர் கையில் வந்து கயிறாக கட்டியிருப்பான். அவ்வளவு அட்ராக்டிவாக செக்ஸியாக தெரிஞ்சான். அவனோட மஸ்குலர் ஃபிசிக்குக்கும் அந்த கயிற்றுக்கும் செம மேஸ்குலினாக இருக்கும். ஸோ கைஸ், கண்டிப்பாக யாரும் ஆஷிக் 2ல் அந்த ஆதித்யா ராய் கபூர் கையில் கட்டியிருக்க அந்த ரோப் ஸ்டைலை கண்டிப்பாக பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பு ரோப்பும் நல்லா தான் இருக்கும். பட் சிம்பு ரோப்புக்கும் ஆதித்யா ராய் கபூர் ரோப்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சிம்பு ரோப் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் பிளாக் கலர் ரோப் தான் இருக்கும். பட் ஆதித்யா ராய் கபூருக்கு கையில் வந்து கயிறு கட்டியிருப்பான். அதோட பாசி ஈசி இதெல்லாம் சேர்த்து வச்சு கட்டியிருப்பான். இதான் ரொம்ப அட்ராக்டிவாக செக்ஸியாக தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் அவன் கையை அங்கிட்டும் இங்கிட்டும் நீட்டி பேசும்போதெல்லாம் அந்த ரோப்பும் பாசியும் தனித்தனியாக ஆடும். அதை பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக செக்ஸியாக மேஸ்குலினாக தெரிஞ்சிச்சு. ஸோ செகண்டு, ரோப் தான் உங்களை மேஸ்குலின் காயை காமிக்கும். தேர்டு, உங்கள் போஸ்டர். நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, நீங்கள் எப்படி உட்காருறீங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன், எப்போ நடந்தாலும் சரி, எப்போ உட்காந்தாலும் சரி, செத்த நாய் மாதிரியே நடப்பாங்க, உட்காருவாங்க. இதுவும் இந்த ஹைட்டான பசங்க இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஹைட்டாக இருக்கனால அவங்க தலையை குனிஞ்சு செஸ்டெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி, சிம்பிளாக சொல்லணும்னா பேரலகனில் இருப்பானே ஒரு சூர்யா, அந்த சூர்யா மாதிரி நடப்பாங்க, உட்காருவாங்க. பார்த்தாலே பச்சையாக பியூர் வீக்குன்னு தான் தோணும். கைஸ், புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தலை குனியும் போது உங்கள் செஸ்ட்டை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மேஸ்குலின் எனர்ஜியை மொத்தமாக கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. இது பியூர் வீக்னஸ், ஓகேவா? ஸோ எப்பயுமே அதை பண்ணாதீங்க. எப்போ நடந்தாலும் சரி, உட்காந்தாலும் சரி, தலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், செஸ்ட்டை நல்லா விரிச்சிருக்கணும். அப்போ தான் உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். உங்களை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் டாமினன்ட் மேஸ்குலின் மென்னாக தெரிவிங்க. ஃபோர்த்து, ஸ்டட்டு. கைஸ், இதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பியூர் செக்ஸியாக தெரிவிங்க, நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து யாரும் வந்து ஸ்டட்டு இதெல்லாம் போட மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களை செக்ஸியாகவும் மேஸ்குலினாகவும் காமிக்கும். இந்த ஸ்டட்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று இந்த நார்மல் ஸ்டட்டு, இன்னொன்று ஏர்ரிங்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். சம்ஹவ் நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நான் ஏரிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த காதில் போடுறதுலே மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்டட்டு தான் போடுவாங்க. ஸோ நான் ஏரிங் போடும்போது நான் இன்னும் கொஞ்சம் தனியாக தெரிவேன். ஏன் இன்னும் ரொம்ப ஏரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஏ ஜவானி ஏ திவானிங்கிற ஹிந்தி படத்தில் ரன்பீர் கபூர் வந்து ஏரிங் போட்டிருப்பான். அவனோட பியர்டுக்கும் அந்த ஏரிங்க்கும் அவன் ரொம்ப ரொம்ப மேஸ்குலினாக தெரிவான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டட் அண்ட் ஏரிங் உங்களை மேஸ்குலினாக காமிக்கும். 5, பியர்டு. பியர்டு பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவே தனியாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ பியர்டு சிம்பிள் தான். சின்ன வயசில் நான் பியூர் நைஸ்காக இருந்தனால எல்லாத்தையும் நான் நல்ல பையனாக தெரியும்னு சொல்லிட்டு எப்பயுமே ஃபுல் ஷேவில் தான் தெரிவேன். லேட்டர் தான் தெரிஞ்சு அது ஃபெமினைன், அது வீக்கு அப்படின்னு. ஸோ பியர்டு தான் அட்ராக்டிவ். அதுலேயும் லைட்ஸ் டபுள் இருக்கும் தெரியுமா, அந்த பியர்டு தான் ரொம்ப அட்ராக்டிவ், உங்களை மேஸ்குலின் பண்ணால் காமிக்கும். 6th, ஐப்ரோ கட். ஃபிசிக்கு, ரோப்பு, ஸ்டட்டு, ஐப்ரோ கட்டு, பியர்டு, இதில் எது ரொம்ப உங்களை மேஸ்குலின் பண்ணால் காமிக்கும்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கு தான் சொல்வேன். பட் இதில் எது உங்களை ரொம்ப மேஸ்குலின் மென் அண்ட் செக்ஸியாகவும் சேர்த்து காமிக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஐப்ரோ கட்டை தான் சொல்லுவேன். பார்த்தாலே பியூர் ரகடாக இருக்கும், பியூர் செக்ஸியாக இருக்கும்.
எனக்கு இருக்கிறதுலே ஐப்ரோ கட்டு தான் ரொம்ப ரொம்ப செக்ஸியாக இருக்கும். ஸோ காய்ஸ், மோஸ்ட்லி ப்ரொஃபஷனலாக ஜாப் போகிறவங்க யாரும் இதை பண்ண முடியாது. மீதி இருக்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் போய் சஜஸ்ட் பண்ணுவேன். இது ரொம்ப மேஸ்குலின் மென்னாகவும் காமிக்கும், உங்களை செக்ஸியாகவும் காமிக்கும். ஸோ காய்ஸ், 7th டாபிக் மட்டும் ரொம்ப பெருசு. அதை நான் இன்னொரு நாள் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் ஒரு மேஸ்குலின் மென்னா பார்க்க தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பண்ணித்தான் ஆகணும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 6 பாயிண்ட்ஸுமே உங்களை ரொம்ப ரொம்ப மேஸ்குலின் மென்னாக காமிக்கும். இது பொண்ணுங்களை உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ட் பண்ண வைக்கும். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.